இந்த வீடியோ பதிவில் இன்றைய நாள் 5/9/2024 வியாழக்கிழமை பிறக்கக்கூடிய உங்களுடைய அழகு குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாள் 5/9/2024 வியாழக்கிழமை காலை மணி 6:38 வரை உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி அமைகிறது. இந்த உத்திர நட்சத்திரம் என்றாலே ஒரு ஓரத்தில் காணி நஞ்ச ஒதுக்குப்புறத்தில் வீடு வாசல்ன்ற அடிப்படையில் வீடு வாசல் சொத்து வத்துகளுக்கு அதிபதியாக்கக்கூடிய அருமையான யோக நட்சத்திரமாம் இந்த உத்திர நட்சத்திரம். அப்பேற்பட்ட சொத்து வத்துகளுக்கு அதிபதியாகக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் அப்பா அம்மாவை சொத்து வத்துகளுக்கு அதிபதி ஆக்கிய தீரன்ற ஒரு அருமையான யோக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு தே அல்லது தோ அல்லது பா அல்லது பி. தே அப்படின்னா ஆங்கிலத்தில் இந்த நட்சத்திர ராசிகளுக்கு உண்டான விளக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் உத்திர நட்சத்திரத்திற்கு உத்தர் பல்குனி என்று அர்த்தம். உத்தர் பல்குனி என்றால் தமிழில் உத்திர நட்சத்திரம் என்று அர்த்தம். ராசி கன்னி ராசிக்கு விர்கோ என்று அழைப்பார்கள். சரிங்களா? விர்கோ என்றால் கன்னி ராசி என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா, தே அப்படின்னா THE என்று ஆங்கிலத்தில் முதல் எழுத்து வர வேண்டும். தோ அப்படின்னா THO என்று ஆங்கிலத்தில் வர வேண்டும். அல்லது ப அப்படின்னா PA என்று வர வேண்டும். பி அப்படின்னா PI என்று ஆங்கிலத்தில் வர வேண்டும். சரி, இன்றைய நாள் காலை 6:39 மேலே, இன்று காலை 6:39 மேலே அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி அமைகிறது உங்களுக்கு பிறக்கக்கூடிய செல்ல குழந்தைகளுக்கு. அப்போ அஸ்தம் என்றால் ஆதிரை பரணி அஸ்தமோடு சுவாதி உத்திராடம் என்று சொல்லக்கூடிய 5 நட்சத்திரங்கள் மகாராஜ யோக நட்சத்திரங்கள். இந்த மகாராஜ யோக நட்சத்திர வரிசையில் வரக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு ஆணாக இருந்தால் மகாராஜாகவும் பெண்ணாக இருந்தால் மகாராணியாகவும் வளரக்கூடிய அருமையான யோக நட்சத்திரமாம் இந்த அஸ்த நட்சத்திரம். அப்பேற்பட்ட அஸ்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் அப்படின்னா, பூ அல்லது ஷா. ஷா அப்படின்னா வடமொழி ஷா, அதாவது ஊ போட்டு ஷா போடும் பார்த்தீங்களா, ஸ்லைடில் பேர் அந்த எழுத்துக்கள் வரும், கரெக்டாக குறிச்சுக்கோங்க. ந அப்படின்னா அடுத்து த, அதாவது பூ அல்லது வடமொழி ஷா அல்லது ந அல்லது த. இதுவே ஆங்கிலத்தில் அஸ்த நட்சத்திரத்துக்கு என்ன எழுத்துக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, அஸ்த நட்சத்திரத்தை அஸ்தம் என்றே தான் ஆங்கிலத்திலையும் அழைப்பார்கள். ராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசிக்கு விர்கோ என்று அழைப்பார்கள் கன்னி ராசியில். சரிங்களா? அப்போ ஆங்கிலத்தில் என்ன எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள், ஆங்கிலத்தில் என்னென்ன எழுத்துக்கள் வர வேண்டும் என்கிற விவரங்களை பார்க்கும்போது, பூ அப்படின்னா POO. சரிங்களா? முதல் எழுத்து வர வேண்டும். அடுத்து வடமொழி ஷா அப்படின்னா SHA என்று வர வேண்டும். ந அப்படின்னா NA என்று ஆரம்பிக்க வேண்டும். த அப்படின்னா THA என்று ஆரம்பிக்க வேண்டும். இந்த மாதிரி 4 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்துக்கள் ஆரம்ப எழுத்துக்களில் பேர் வைத்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் பலனடைய செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.